1971 ஒரு பிளேன் கிராஷ் ஆகி அதுல இருந்து எல்லாருமே இறந்திருக்காங்க ஒருத்தங்களை தவிர. 365 டேஸ் ஆஃப் ஷாக் ஸ்டோரிஸ்ல இன்னைக்கு டே 17. 1971 கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு ஜூலியன் கொப்கே அவங்க அம்மாவோட ஃபிளைட் ஃபைசர் 8ல டிராவல் பண்றாங்க. அப்போ அந்த ஃபிளைட் பெருவியன் ஃபாரஸ்ட் மேல போகும்போது ஹெவி லைட்னிங் காஸ்னால கிராஷ் ஆகி கீழே இருந்து அமேசான் ஃபாரஸ்ட்ல விழுந்துருது. உள்ள இருந்த 91 மெம்பர்ஸும் அதுல இறந்துடுறாங்க. ஜூலியன் கொப்கே மட்டும் உயிர் பழைக்கிறாங்க. அவங்க கீழே விழுந்த 21 ஹவர்ஸ்க்கு அன்கான்சியஸா இருக்காங்க. எழுந்து பார்க்கும்போது உடம்பு ஃபுல்லா அடி, அவங்க கோலர் போனும் உடஞ்சிருக்கு. கஷ்டப்பட்டு எழுந்து நிக்கிறாங்க. இதுவே வேற ஒருத்தங்களா இருந்தா அமேசான் காடோட டென்ஸ் நேச்சரை பத்தியே பயந்துருப்பாங்களாம். ஏன்னா அங்க பல வகையான பூச்சிகள், பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா ஜூலியன் கொப்கே அவங்க சின்ன வயசுல அவங்க பேரண்ட்ஸோட நிறைய டெரைன் ஃபாரஸ்ட் போயிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இவங்க அமேசான் ஃபாரஸ்ட்ல சர்வை பண்ண வச்சிருக்கு. இந்த ஃபிளைட்ல கிடைச்ச சில கேண்டீஸும் அண்ட் அங்க இருந்த ரிவர் வாட்டர் தான் இவங்களை உயிர் வாழ வச்சிருக்கு. அண்ட் இந்த நியூஸை கேட்டு நிறைய ரெஸ்கியூ ஃபிளைட்ஸும் அவங்க வந்திருக்கு. ஆனா அமேசான் ஃபாரஸ்டோட டென்ஸ் நேச்சர்னால அவங்களுக்கு பெருசா சிக்னல் கிடைக்கல. சின்ன வயசுல கிடைச்ச இவங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா இவங்க அந்த சின்ன வாட்டர் சோர்சஸை ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. ஏன்னா அது ஒரு பெரிய வாட்டர் சோர்ஸ்க்கு லீட் ஆகுது. அதே மாதிரி அடுத்த 11 டேஸ் கஷ்டப்பட்டு அந்த வாட்டர் சோர்ஸை ஃபாலோ பண்ணி போனதுல இவங்கள ஒரு ரெஸ்கியூ டீம் காப்பாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது. அண்ட் ஃபைனலி இவங்க அவங்க அப்பாவோட சேர்றாங்க. ஆனா இதுல என்ன சோகமான விஷயம்னா அவங்க அம்மா அந்த ஃபிளைட் கிராஷ்லயே இறந்துடுறாங்க. இந்த ஸ்டோரி நம்மளுக்கு சொல்லி தரது ஒரே விஷயம் தாங்க, நம்ம லைஃபோட எச்கே போனாலும் நம்ம எவ்வளவு கீழே விழுந்தாலும் நம்ம திருப்பி எழுந்து போறதுதான் நம்மளாலையும் நடக்க ஏன் ஓடவே முடியும்ன்றதுதான். தொடர்ந்து இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ் நம்ம பேஜ்ல டெய்லி வரப்போகுது. ஸோ பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.